ரீசெண்டாக HMD Global MWCயில் நிறைய நோக்கியா ஃபோன்ஸ் லான்ச் பண்ணாங்க. அதில் நாங்கள் ரொம்ப அவளோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ஃபோன் Nokia 7 Plus. ஸோ ஃபைனலாக இது எங்கள் கையில் கிடச்சிருக்கு. இன்றைக்கி இந்த வீடியோலாம் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech Tamil. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவுக்கு போகலாம். ஸோ இதான் Nokia 7 Plus-ஓட பாக்ஸ். பின்னாடி பேசிக்காக ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது இம்போர்ட் பண்ணதுனால பிளாஸ்டிக் எல்லாமே ரிமூவ் ஆகி தான் வந்துச்சு. ஸோ சாரி. எனிவே பின்னாடி இருக்கிற ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணலாம். இந்த 7 Plus-ஐ பார்க்கல எனக்கு ரொம்பவே Nokia 6 2018ஓட ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இதுதான் Nokia 6 2018. உங்களுக்கு அந்த ரிசெம்பிளன்ஸ் தெரியுதா, பார்க்க ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனிவே பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ரெகுலராக கொடுக்குற புக்லெட்ஸ், அப்புறம் ஒரு சிம் இஜெக்டர் பென், சார்ஜர், USB Type-C கேபிள், இயர்ஃபோன்ஸ், அந்த இயர்ஃபோன்ஸ்க்குள்ள ரீப்ளேசபிள் இயர் டிப்ஸ். ஸோ இப்போ நம்ம திருப்பி Nokia 7 Plus-க்கு வருவோம். பின்னாடி Nokia 7 உள்ள அந்த கிளாஸ் பேக்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதில் மெட்டல் கொடுத்துருக்காங்க. இது 6 லேயர் செராமிக் பெயிண்டால் கோட் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்க்கலையே நம்மளுக்கு தெரியுது ஸ்மச்சஸ் ரொம்ப ஈஸியாக அதில் பிக்கப் ஆகுது. ஸோ அது ஒரு நெகட்டிவ். எனிவே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த Nokia லோகோ அந்த காப்பர் கலரில் அந்த ஆக்சன்ஸ், கேமராஸையும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரையும் சரௌண்ட் பண்ணுறது, இதெல்லாமே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. இங்கே யூஸ் பண்ணியிருக்க மெட்டல் சீரிஸ் 6000 அலுமினியம். பிளேஸ்மெண்ட்ஸ்னு பார்க்கல பெருசாக எந்த சேஞ்சும் இல்லை. இன்னமும் பவர் வால்யூம் கீஸ் ரைட்டில், 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக் டாப்பில், ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் லெஃப்ட்டில், ஸ்பீக்கர், USB Type-C போர்ட், அப்புறம் பிரைமரி மைக்ரோஃபோன் பாட்டமில் கொடுத்துருக்காங்க. இப்போ Nokia 7 பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் பண்ணையில் அந்த கீஸ் ரொம்பவே ஃப்ளாட்டாக இருந்துச்சு. அது கையால் ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நினச்சோம். அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் இங்கே இல்லை. கீஸ் நல்லாவே கிளிக்கியாக இருக்குது. அப்படி கையில் யூஸ் பண்ணையிலே ஈஸியாக அதை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் திருப்பியும் ஒரு சேஞ்ச். அந்த 5.2 inch 16:9 பேனல் Nokia 7 உள்ளது இங்கே தூக்கிட்டு அதுக்கு பதில் ஒரு 6 inch 18:9 பேனல் கொடுத்துருக்காங்க. அதோட டெக் இன்னமும் IPS LCD தான். இன்னமும் நம்மளுக்கு Gorilla Glass ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெசல்யூஷன் Full HD+. கலர்ஸ் பார்க்க நல்லா இருக்குது, நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. டிஸ்பிளே பிரைட்டாகவும் இருக்குது. அவுட்டோர் யூசேஜ்க்கு நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம். இன்னொரு ஒரு சேஞ்ச்னு பார்த்தா மேலே இருக்கிற அந்த செல்ஃபி கேமரா இப்போ 16 MP. ஓவரால் 7 Plus பார்க்குறதுக்கு அந்த Nokia 7 அளவுக்கு ஒரு ஃப்ளாஷியாக இல்லாட்டியும், ஏன்னா கிளாஸ் பேக் கிடையாது இந்த தடவை, பட் கையில் நல்ல செக்யூர் ஃபீலிங் கொடுக்குது. திருப்பி கை ஃபீலை பற்றி பேசையில் Nokia 7 சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா டிஸ்பிளே சின்னது. ஆனால் இங்கே சிங்கிள் ஹேண்டட் யூசேஜ்க்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லாட்டி கூட அந்த 18:9 பேனல் யூஸ் பண்ணது ஃபோனை பார்க்குறதுக்கு இன்னமும் கொஞ்சம் ரீசெண்ட் ஃபோன் மாதிரி இருக்குது. ஒரு 2018 வர ஃபோன் ஃபீல் கொடுக்குது. ஸோ இனிமே சேஞ்சஸ் பற்றி பேசலை. இங்கே மேஜர் சேஞ்ச்னு பார்த்தா உள்ளே யூஸ் பண்ணியிருக்க சிப் தான். Nokia 7 Plus-ல Snapdragon 660 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிப்பை நாங்கள் ஏற்கனவே ஒரு சில ஃபோனில் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். அது ரொம்பவே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இங்கே Nokia 7 Plus-ல ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூவில் அதை பற்றி இன்னும் பேசுகிறோம். இப்போதைக்கு அந்த 660 சிப் கூட ஒரு 4GB RAM, அப்புறம் 64GB ஆன்போர்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளே பெருசாக இருக்குது, ஸ்பெக்ஸ் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால ஹையர் கெப்பாசிட்டி பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. 3800 mAh. சாஃப்ட்வேர்னு சொல்லலைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகுது. ஏன்னா இப்போ Nokia கூகுளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க Android One ப்ரோக்ராமில். ஸோ இங்கே Android 8 Oreo இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸும் ஃபாஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு யூஸ் பண்ணல சாஃப்ட்வேர் நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ஃபோன் நாங்கள் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணதுனால Google Play Store-ஓட வரல, பட் Google Play சர்வீசஸ் ஏற்கனவே லோடடாக இருந்துச்சு. ஸோ சைட் லோட் பண்ண உடனே Play Store ஒர்க் ஆச்சு. எந்த இஷ்யூவும் இல்லை. ஸோ இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டுங்கிறதுனால இதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இல்லை. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு Oreo பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு நாங்கள் தனியாக ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே கார்டு இங்கே விடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே என்ன மெயினாக HMD Global டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்கன்னா அந்த கேமரா. ஸோ இங்கே ஒரு ஜூம் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க செகண்டரி கேமராவுக்கு. அப்புறம் ஒரு லைவ் போக்கே ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரோ மோட், பழைய நோக்கியாஸில் வர மாதிரியே ஒரு ப்ரோ மோடும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இமேஜஸ் எல்லாமே இந்த கேமராஸை யூஸ் பண்ணி நாங்கள் ஷூட் பண்ணது தான். ஸோ இங்கே பிரைமரி கேமரா ஒரு 12 MP சென்சர் f1.75 அப்பர்ச்சரோட, செகண்டரி கேமரா ஒரு 13 MP சென்சர் f2.6 அப்பர்ச்சரோட. இது டெலிஃபோட்டோ லென்ஸ், ஆப்டிக்கல் ஜூம் கொடுக்கறதுக்கு. ரெண்டுத்துக்குமே Zeiss ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஃப்ரண்ட் கேமராக்கும் Zeiss ஆப்டிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே OIS சப்போர்ட் கிடையாது. ஸோ இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்க எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ஃபைனலாக ப்ரைஸிங் பற்றி பேசுவோம். HMD Global இப்போ Nokia 7 Plus ப்ரைஸிங்கில் ரொம்பவே அக்ரெசிவாக இருக்காங்க. இப்போ Nokia 7 பார்த்தீங்கன்னா சைனாவில் 2499 யுவானுக்கு லான்ச் ஆச்சு. ஆனால் 7 Plus அந்த 18:9 பேனல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது இன்டர்னல்ஸ் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் 660யோட வந்த 2 ஃபோன்ஸுமே இந்த ஃபோனோட ப்ரைஸிங் அதிகம். ஏன்னா அந்த 7 Plus
2299 யுவானுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்வெர்ட் பண்ணால் 23,500 ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். கூடிய சீக்கிரம் ஆகணும். பட் இந்த ப்ரைஸ்க்கு லான்ச் ஆச்சுன்னா இந்த ஃபோனை வாங்குறதுக்கு நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா? இந்த ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? HMD Global இந்த ஃபோனை கண்டிப்பாக இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? திருப்பியும் உங்கள் கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ லான்ச் டைமிங், ப்ரைஸிங் இது எல்லாத்துக்கும் இன்னும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே உங்களுக்கு C4 Tech தமிழ் ட்விட்டர் ஹேண்டிலேருந்து நாங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்களை ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலன்னா பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிக்கலன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு thumbs up கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் C4 Tech தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒரு வீடியோஸ்க்கும் ஃபர்ஸ்ட்டாக உங்களுக்கு அப்டேட்ஸ் வரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.